ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் ஃபன் டைம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய பேரோட ப்ராப்ளம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் தாங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி வீட்லேயே க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள்னால் என்னென்னா, நம்ம கண்ணை சுற்றி கருப்பாக கருவளையம் மாதிரி இருக்குங்க. இந்த டார்க் சர்க்கிள் வரத்துக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம நிறைய நேரம் தூங்காமல் இருக்கிறதுனால வரும். இன்னொன்று, நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின்னு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின்னு. அங்கே இருக்கிற ஸ்கின்னு ரொம்பவே மெலிசாக தாங்க இருக்கும். சில பேர் கண்ணை ரப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா கசக்குவாங்க. அதை மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. அது கண்ணை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கூட வரும். சில பேருக்கு ஏஜிங்னால கூட டார்க் சர்க்கிள் வர சான்ஸ் இருக்குது. இதை மாதிரி நிறைய ரீசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அண்டர் ஐ மாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு இதை ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜூஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஜூஸில் நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால டார்க் சர்க்கிளுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குங்க. இதை மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு டார்க் சர்க்கிள் மேலே அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி காட்டன் எடுத்து ஜூஸில் டிப் பண்ணி கண்ணுக்கு கீழே வச்சுக்கோங்க. இதை 10 to 15 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை டெய்லி கூட யூஸ் பண்ணலாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு மாஸ்க் மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்டர் ஐ சீரம் எப்படின்னு பார்க்கலாம். அண்டர் ஐ சீரம்க்கு இந்த பொட்டேட்டோ ஜூஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆலிவேரா ஜெல். உங்கள் வீட்டில் பிளான்ட் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிங்கன்னா நடுப்புற இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டியூப்பில் வரும்ல, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஆலிவேராவில் விட்டமின் இ, சி அண்ட் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கத்தை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஐ பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கு கீழே நீர் கோத்தா மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சரி பண்ணும். அடுத்ததாக ஆல்மண்ட் ஆயில். இது டார்க் சர்க்கிளை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா திக்காகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த சீரமை உங்கள் ரிங் ஃபிங்கர் வச்சு நல்லா மைல்டாக ஜென்டிலாக கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட்டில் பண்ணுறீங்கன்னா இதை மசாஜை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க போகலாம். மார்னிங் எழுந்து ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சீரமை வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 5 to 6 days வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சீரமை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டார்க் சர்க்கிள், கண்ணுக்கு கீழே இருக்க சுருக்கும், அப்புறம் ஐ பேக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சின்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.